திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நெஞ்ச நிமிர்த்தி பெருமையோடு சொல்றேன், திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செஞ்ச அரசு இருக்கவே முடியாது. இது எல்லாமே தொடக்கம் மட்டும்தான், இன்னும் நிறைய செய்ய போறோம். திராவிட மாடல் 2.0 இப்ப இருக்கக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்த போறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும். என்னதான் ஆண்கள் போனாலும் அவங்களால வாசற்படி வரைதான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இதே பெண்களான நீங்க ஆளுக்கு போலாம், கிச்சன் வரைக்கும் போலாம். வீட்டுக்குள்ள மட்டுமல்ல, அந்த வீட்டு பெண்களுடைய மனசுக்குள்ளே நீங்க நிச்சயம் போக முடியும், நுழைய முடியும். உங்ககிட்டதான் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம திட்டங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் போன்ற பல்வேறு மகளிர் நல திட்டங்கள் தொடரணும்னா இந்த ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று நீங்க எடுத்து சொல்லுங்க. உங்கள் மகளிர் அணியில எல்லாருடைய பணிகளையும் நான் உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோசியல் மீடியாவுக்கு இப்போ பெரிய அளவு ரீச் இருக்கு, அதை நாம முழுமையா பயன்படுத்திக்கணும். மகளிர் அணியில குறிப்பிட்டு சொல்லணும்னா அனிச்சம் கனிமொழி, மருத்துவர் யாழினி போன்றக்கூடிய சோசியல் மீடியா செயல்பாடுகள் விவாதங்கள் சிறப்பா இருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க. இவங்களை போல இன்னும் எத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அது இன்னும் பல மடங்கு அதிகமாகணும். நிச்சயம் அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தங்கை கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்கள் அவங்க எல்லோருக்கும் நான் அண்ணன் தான். உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் நான். அதனால்தான் உரிமையோடு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தே தீரணும். அதுக்காக உங்க பணியை இப்பவே தொடங்கணும். என்ன எல்லாரும் ரெடியா?